என்ன கீதா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்பா வீட்டுக்குள்ள இருக்கதான் முடியல, என்ன வெயிலா இருக்குக்கா. அதான் கொஞ்ச நேரம் இந்த மரத்தட்டில காத்தோட்டமா இருக்கு இல்லையா, இங்க இருக்கலான்னு வந்தேன்க்கா. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கதானே முடியல. ஃபேனை 12ஆம் நம்பர்ல வச்சாலும் சூடு தலைக்கு ஏறுது. என்ன பண்ண, இந்த மே மாசம் முடியறது வரைக்கும் இப்படிதாக்கா இருக்கா. எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. பாத்தியலா? ஆமா கீதா. ஆமா, புஷ்பாவை காணல, எங்க போற? அவங்க பிள்ளைய அவ அம்மைய வீட்டுல ஒரு நாள் கொண்டு விட போறாவ. பையன் விருந்துட்டு போன, விருந்து விட்டணும்னு ஒரே அழுகையா, அதான் கொண்டு விட்டுட்டு வரைஞ்சிட்டு போனாவ. ஓ அப்படியா? என்ன ஒன்னும் கூப்பிடாம போயிருக்கா? இல்லன்னா எங்க போனாலும் நீயும் வா நீயும் வான்னு ஒன்னே கூப்பிடுவா, நீயும் போவலையா? கூப்பிடுவாங்கதான், ஆனா இந்த இடையும் கூப்பிட்டாங்க, நான் தான் அக்கா போகல. நம்ம கூடதான்க்கா இருக்காவ, இருந்தாலும் அவங்கள அப்படி சொல்லக்கூடாது. ஏக்கா மனசாட்சி இல்லக்கா. யாருக்கு? யாரு சொல்லியா? புஷ்பாவையா? ஏன் எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றாங்கக்கா. சரி, நானும் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில எல்லா இடமும் கூட்டிட்டு போவேன்க்கா. இவ்வளவு நாள் கூட்டிட்டு போயிருக்கேன். என்ன வண்டி என்ன தண்ணியிலேக்கா ஓடுது, பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 100 ரூபா கூட தர மாட்டாவ. உனக்கு இப்பதான் அவளை பத்தி தெரியுது. அவ எதுக்கு உன் கூட எல்லா இடமும் போன்னு சொல்லியா? அவளும் பஸ்ல போக அவ்வளவு மாடி, ஸ்கூட்டி இல்லைன்னா அங்கேயே அப்படி இறங்கிடலாம்ல, அழுங்காம குலுங்காம. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு தெரியா. நீ இது தெரியாம இவ்வளவு நாள் அவளை கூட சுத்திட்டு தெரியா. உன்னெல்லாம் என்ன சொல்லணும்னே தெரியல கீதா. அது மட்டும் இல்லக்கா, சரி அவங்க தேவைக்குதான் நம்மள கூட்டிட்டு போவாவ. சரி, அவ பெட்ரோல் இதெல்லாம் போட்டுட்டு வராளே, போற இடத்துல ஒரு 10 ரூபாய் தண்ணி கூட வாங்கி தர மாட்டாவக்கா. நான் வாங்கி கொடுத்தா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 1 ரூபா செலவே பண்ண மாட்டாவ. அப்படியா? எங்க போனாலும் பின்ன நெத்தி சுட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு வரா பாரா. 10 ரூபா இறக்க மாட்டானா இது எப்படிப்பட்டவளா இருப்பா நீ? நானும் எவ்வளவு நாள் தாக்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு. இன்னைக்கு அவங்க அம்மா வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? வெள்ள மடெல்லாம் தாண்டி போனோம். அன்னைக்கு கூப்பிடுறாங்க, வரியா எங்க அம்மா வீட்டு வரை போயிட்டு வரலாம் நீ. நான் சொன்னேன், இல்லக்கா வண்டி ஏற்கனவே ரிப்பேர்ல இருக்கு, அவ்வளவு தூரம் எல்லாம் ஓடாதுன்னு சொன்னேன். உடனே தான் இன்னைக்கு பஸ்ல போயிருக்கு. பஸ்ல போனால? பஸ்ல போ. அப்புறம் வண்டி ஓலாவா கேலவா ஏதோ ஒன்று புக் பண்ணா, அதுலதான் போனேன். நான் பார்க்கலையே செய்தேன். அப்படியா? பாத்தியலாக்கா, என் கூட வந்தா 1 ரூபா தர மாட்டா. அவளுக்கு தேவைக்கு ஓலா கீழே போ தெரியுது பாருங்க. அப்புறம் நீதான் எல்லாத்தையும் இலக்க வச்சு கொடுக்குற, எல்லாரும் ஒன்னும் ஏமாத்தியாவ. இது புரிய மாட்டேங்குது பாரு. இன்னைக்கு கூட மீன் கடைக்கு போனாக்கா, மீன் ஒரு 30 ரூபாய் வாங்கினாவ. 10 ரூபாய்க்கு மாங்காய் வாங்க மடிச்சு என்கிட்ட கீதா அவன் தோப்புல போய் பாப்போமான்னு கேட்டாவ. சரி, நானும் கூட்டிட்டு போனேக்கா. அங்க ஒரு 3 மாங்காய் கீழே விழுந்து கிடந்து. உடனே நீ ஒண்ணு நான் ஒண்ணு பாத்திமா ஒண்ணு கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்தோம். அப்படியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, மாங்காய் நல்ல டேஸ்டா இருந்து. அப்படியாக்கா? என் தோப்புல மாங்காய் ரொம்பவே என்ன மாதிரியே ஸ்வீட்டாவும் சாஃப்டாவும் இருக்குங்கக்கா. எப்படி குழம்புல போட்டீங்களா எப்படி? ஆமா கீதா, ஒரு மாங்காய் கொடுத்தா இல்லையா, அதை பாதியே மீனுக்கு போட்டுட்டு பாதியே நானே உப்பிச்சு தின்னுட்டேன் பார்த்துக்க. நல்லா இருந்துச்சு. நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடாதுங்கக்கா, சரியா? ஏ கீதா, நீ என்ன நினைச்சிட்டா? நமக்குள்ள பேசுறது நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேமா. நீ என்ன நம்பி சொன்னதை நான் வெளியே சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு கீதா, புஷ்பா கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. வா, நல்லதுக்கு தான் சொல்லேன், புரிஞ்சிக்க. புரியுதுக்கா, புரியுது. சின்ன பொண்ணு என்ன செஞ்சியக்கா? இந்த வெயில்ல எங்க போயிட்டு வரீங்க? அவ தோப்புக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உளறிடாதீங்க. ஒண்ணுல கீதா, சும்மா இந்த கோழிக்கு தவிடு வாங்க போனோம். தவிடு கோழிக்கு கூட தவிடு வாங்க 3 வரை சேர்ந்தான் போவியலா? இத உச்ச வெயில சுத்திட்டு திரியிறிய, அவ்வளவு வெயில உங்க உச்சந்தலைக்குதான். ஏன் இப்படி போறிய? சும்மா தான் போறோம். என்ன புஷ்பா தனியா கார்ல போற, நீ போகலையா? புஷ்பாக்காவா? அவங்க அம்மா வீட்டுக்கு போறவக்கா. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வாங்க. நீ ஏன் புஷ்பாவை பாத்தியா வசந்தி? ஆமாக்கா, போற வழியில ஏதோ கீதான்னு ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்ம கீதாவை பத்தி என்ன பேசியான்னு தான் திரும்பி பார்த்தேன். புஷ்பா கார்ல போயிட்டு இருக்கா. அவ கார்ல பேசுனது உனக்கு எப்படி வசந்தி கேட்டு? நீ எப்படி வசந்திக்கா? அதான் சொன்னேன்ல, தவிடு நான் வாங்கிட்டு நிற்கும் போது அவளும் ஏதோ வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாதனம் வாங்குறதுக்கு காரை நிறுத்தினவ. அப்ப அங்க உள்ள யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தா போன்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க அப்படியே கிளம்பியோம். அந்த போட்டி கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே பேக்ல யார் நிறைய நடக்கானே, பேக் சைடுல நட. ஓகேக்கா, ஓகே, நான் கண்டினியூ பண்ணிடுவோம்.
என்ன கீதா, என்ன பைத்தியகாரத்தனமான விளையாட்டா இருக்கு? பின்னாலோடய நடக்காளுவ. அவளோட கேங் எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா தாக்கா இருக்கா. நம்மள மாதிரிலாம் கிடையாது, புறம் பேசிட்டு தெரிய மாதிரி. நீ அதெல்லாம் விடு. புஷ்பாவை பத்தியா போன்ல கூட உன்னை பத்தி தான் பேசியிருக்க. வசந்தி சொன்னா இல்லையா? ஆமாக்கா. ஏன் தான் என்னை பத்தி திட்டிகிட்டே இருக்காங்கன்னு தெரியல. சரி சரிக்கா, வியாபாரி வேற வரேன்னு சொன்னான். இன்னொரு 1 மணி நேரத்துல தோப்புக்கு போனோம், வரீங்களா? சரி கீதா, நீ கூப்பிட்டு நான் வராமல போயிட்டு வரலாம். சரிக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.